வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் கதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு இருளின் மௌனம், பாகம் 1. மூடிய கதவின் பின்னால். மழை சிந்திய அன்றிரவு நகரத்தின் சத்தம் எங்கோ தொலைவில் மறைந்திருந்தது. ரயிலில் இருந்து இறங்கி பழைய தெருவில் நடந்து கொண்டிருந்தான் ஆதவன். அவன் ஒரு எழுத்தாளர். புதிய கதைக்கு வித்திட ஒரு அமைதியான இடம் தேடினான். அதுதான் இந்த பழங்கால நகரம். அவன் ஒரு வீட்டை வாடகைக்கு தேடி இருந்தான். ஒருவர் அவனிடம் சொன்னார், சார், அந்த பெரிய வீட்டை யாருமே வாடகைக்கு எடுக்க மாட்டாங்க. 10 வருஷமா பூட்டியேதான் இருக்கு. எதுக்கும் பாத்துக்கோங்க. ஊருக்குள்ள அந்த வீட்டை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க. அதுதான் ஒரு அக்கறையில சொல்லிக்கலான்னு. ஆதவன் சிரித்தான். இல்லைங்க, நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அது கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு. கொஞ்ச நாள் தான், ரொம்ப மாச கணக்கெல்லாம் இருக்க மாட்டேன். தனியா அமைதியா எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. நான் என் புக்கு எழுதின உடனே கிளம்பிடுவேன். ஸோ வரி பண்ணிக்காதீங்க. தேங்க்யூ என்று புன்னகை முகமாக அவரின் கருத்துக்கு மறுப்பு தெரிவித்து அதே வீட்டிற்குள் குடியேறினான். அவன் அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்தவுடன் ஒரு சில்லென்ற உணர்வு அவன் முதுகு தண்டில் ஓடியது. பெரிய ஹாலின் சுவரில் தொங்கியிருந்தது ஒரு ஓவியம். அதில் ஒரு இளம் பெண். வாடிய மாலை அந்த புகைப்படத்திற்கு. அவள் முகத்தில் ஏதோ வினோதமான சோகம் தெரிந்தது. ஆதவனின் பார்வை அந்த ஓவியத்திலேயே நிலைத்து நின்று விட்டது. இந்த பொண்ணு யாரு? அவன் மனதுக்குள் எழுந்த கேள்விதான் அது. நேரம் செல்ல செல்ல இரவு ஆழமாய் இருட்டு விட்டது. வெளியில் மழை நின்று காற்று மட்டும் மெல்ல வீசிக்கொண்டு இருந்தது. ஆதவன் மேசையிலே உட்கார்ந்து புதிய நாவலின் முதல் வரிகளை எழுத ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் டுக் 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 யாரோ மெதுவாக கதவை தட்டுகிற சத்தம் கேட்டது. ஆதவன் எழுந்து கதவை திறந்தான். யாருமே இல்லை. வெளியில் வெறும் காற்று மட்டும்தான் வீசிக்கொண்டு இருந்தது. அவன் நாவலில் அவன் எழுதிய முதல் வரியிலும் கதவை தட்டும் சத்தம் கேட்கிறது என்றுதான். அது நிஜத்திலேயே கேட்டுவிட்டது போலும் என்று நினைத்து சிரித்து கொண்டு கதவை மூடினான். மூடி அவன் திரும்பி கூட இருக்கவில்லை முழுதாய். வெளியில் இருந்து மெலிதாய் ஒலித்தது ஒரு குரல். அதவா? அவன் பயந்து திரும்பி பார்த்தான். யாருமே இல்லை. மீண்டும் கதவை திறந்து பார்த்தான். அப்பொழுதும் யாரும் இல்லை. அந்த வீட்டின் அருகில் கூட மற்ற வீடுகள் இல்லை. தனித்து இருந்த வீடு. தனியாக இருக்கும்போது யாரோ பேர் சொல்லி அழைக்கிறார்கள் என்றால் யாருக்குதான் பயம் வராது? அவன் சற்று நேரம் நின்று அந்த சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த ஓவியத்தை நோக்கினான். அதே பெண். ஆனால் ஒரு விஷயம் அவன் மனதில் தோன்றியது. அவளது கண்கள் போன முறை அவன் பார்த்தபோது வலது பக்கம் பார்த்திருந்தது போல இருந்தது. ஆனால் இப்பொழுது நேராக ஆதவனின் கண்களோடு கண்கள் பார்த்து கொண்டு இருந்தது. ஆதவனின் கண்கள் அதிர்ச்சியில் பெரிதாக விரிந்தன. இது என் கற்பனை தானா? இல்ல டிராயிங் மாறுமா? அதேபடி அன்று இரவு ஆதவனின் மனதிற்குள் ஒரு கேள்விதான் மீண்டும் மீண்டும் ரீங்காரம் இட்டு கொண்டிருந்தது. இந்த ஓவியம் உயிரோடு இருக்கிறதா? இந்த ஓவியத்தில் இருக்கும் பெண்ணிற்கு மாலை போட்டு இருக்கிறார்கள் என்றால் அவள் மரணித்து விட்டாளா? அவள் எப்படி மரணித்தாள்? நிஜமாக அவளின் கண்கள் மாறுகின்றதா என்று எண்ணிக்கொண்டிருந்தே அவனுக்கு அன்று முழுவதும் அவனால் அவனின் நாவலையும் எழுத முடியாமல் உறங்கவும் முடியாமல் யோசித்த வண்ணமே அன்றிரவை கழித்தான். இதற்கெல்லாம் விடை பாகம் 2 இதே சேனலில் இதே நேரத்தில் நாளை உங்களுக்காக. நன்றி.